நான் உண்மையா பேசுறேன்டா. இன்னைக்கு நம்ம ரெஃபர்ஷனோட பார்ட் 4 தான்டா பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குடா, போய் பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த பார்ட்ட அப்லோட் பண்றேன். ஸோ இன்னும் ஒரு பார்ட்டோட இத ஃபினிஷ் ஆயிடும். எனிவேஸ் எல்லாம் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு கேப் எடுத்துக்கிட்டேன். ஐ அம் ஸோ சாரிண்ணா. இதுக்கப்புறம் ரெகுலரா வீடியோஸ் வந்துரும்டா. தென் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் வீடியோஸ் பாருங்க. ஓகேங்களா? தென் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். சரிடா, லாஸ்ட் பார்ட்ல இதோட நான் முடிச்சிருப்பேனா, ஜூலி வந்து தயாங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா. லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, தென் மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தயாங் வந்து அந்த ரிங்கையும் போட்டு விட்டுருப்பான். அதுக்கப்புறம் அவன் வேணுன்ட்டே ஜூலிய பிடிச்சு கிஸ் பண்ணியிருப்பான் ஒரு கோவத்துல. ஏன்னா ஜங்குக்கும் வயனும் கிஸ் பண்ணுறத பார்த்தோன்னே. ஸோ நான் அதோட ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். சரி வாங்கடா இப்போ அப்படியே ஸ்டோரியை கன்டினியூ பண்ணலாம். இப்போ தயாங் தான் அங்கேருந்து ஒரு மாதிரி கோவமா நடந்து போயிட்டே இருக்கான். இப்போ ஜூலி பின்னாடி வந்துட்டே இருக்கா. தயாங், தயாங் நில்லு தயாங், தயாங் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கா. இப்போ தயாங் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிட்டு அப்படியே நிற்கிறான். இப்போ ஜூலி தயாங் கிட்ட வந்துட்டு, தயாங் உனக்கு என்ன ஆச்சு? இப்போ எதுக்கடி கோவமா நடந்து போயிட்டு இருக்கா? உனக்கு பிடிக்கலையா என்ன? ஜூலி எதுவும் பேசுகிற மாதிரி இல்லை, என்னை தனியாக விடு. என்னாச்சு தயாங் உனக்கு? நீ என்னை பிடிச்சிருக்கனால தான் ரிங் போட்டு விட்ட. ஜூலி நான் எதுவும் பேசுகிற மாதிரி இல்லடி, எனக்கு கொஞ்சம் தனியாக விடு. என்ன தயாங் சொல்கிற? தனியாக விடா? எனக்கு ஒன்றும் புரியல தயாங், உனக்கு என்ன தயாங் ஆச்சு? ஜூலி நான் எதுவும் பேசுகிற மாதிரி இல்லை, என்னை தனியாக விடுறி அப்படின்றான். ஒன்றுமே புரியல ஜூலிக்கு. இந்த பக்கம் அப்படியே தயவங்க தான் பார்த்துட்டு இருக்கா. தயவங்கண்ணா அங்கே செம்ம கோவத்தில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கும் நீங்களும் அப்படியே பின்னாடி வந்திருப்பீங்க. ஸோ ஜூலி ஒரு மாதிரி பதட்டமா ஓடி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு வந்துட்டு, ஜூலி என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதான் ஒரு மாதிரி. இல்லை என்னாச்சு? ஒரு வேளை அண்ணனுக்கு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒர்க் ப்ரெஷர் அதனால தான் கத்திட்டான். நான் பேசிக்கிறேன், நீ வயனை போய் சீக்கிரம் வீட்டு விட்டு வா, அவங்க அப்பா வர கால் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு வயன் சொல்லிட்டே இருந்தா. வயன் பார்த்து போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியும் அங்கேருந்து அப்படியே தான் முன்னாடியே போயிட்டுருக்கா. இந்த பக்கம் நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே பார்த்துக்கிறீங்க. நீங்கள் அப்படியே ஜங்கு கிட்ட, என்னாச்சு? உங்கள் அண்ணனுக்கு ஒரு வேலை அவங்கள பிடிக்கலையா அண்ணா? சச்சா அப்படிலாம் இருக்காது, இருந்தால் நம்மக்கிட்ட உண்மை சொல்ல போகிறாங்க. ஒரு வேலை ஒர்க் ப்ரெஷராக இருக்கலாம். ஆனால் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது ஜங்குக்கா. அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுரி, சில கிளம்பலாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே கேட்டுட்டு தான் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜங்கு கிட்ட, ஜங்கு எதா இருந்தாலும் கால் பண்ணனா, எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கா. இல்லை இல்லை ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ எதையும் யோசிக்காமல் போய் தூங்குப்போ. சரி ஓகே, பார்த்து போண்ணா. பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உங்கள் அப்பா உங்களை பார்த்து செம்மையாக முறைச்சிட்டு இருக்காரு. அப்பா என்னது? எப்பா வர வீட்டுக்கு? டைம் என்ன? அப்பா அது வந்து யாருவன் இவன் கூட தினமும் சுற்றிட்டு இருக்கியா? இல்லைப்பா அது வந்து, இங்கே பாரு ஹயன், உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன், அதான் இப்படி ஆடிட்டு இருக்கியா? அப்பா அதை உங்ககிட்ட சொல்ல தான் இருந்தேன். இல்லை என்ன சொல்லான் இருந்த? எனக்கு ஒன்றும் புரியல வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அப்படி கத்த ஆரம்பிக்கிறாரு. இது பக்கம் ஜங்கு பண்ணிட்டு, அங்கிள் யார் பண்ணி முதல்ல தள்ளு, நான் என் பொண்ணை பேசிட்டு இருக்கேன். அங்கிள் எதா இருந்தாலும் நான் பேசிக்கலாம். என்ன பேசிக்கலாம்? எந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வரா பாரு வயன், உனக்கு திமிரு ஓ போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அப்பா அடிக்க வராரு. இப்போ பார்த்தா ஜங்கு கொண்டு ஃப்ரெண்ட்ல நின்று, அங்கிள் என்ன பண்ணிருக்கீங்க? அதான் நான் சொல்லிட்டு தானே இருக்கா, எதுக்கு நீ கத்திட்டு இருக்கா? நான் என் பொண்ணை தானே பேசிட்டு இருக்கான் அப்படின்னு உங்கள் அப்பாவுக்கும் ஜங்குக்கும் கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி ஆகுது. நீங்கள் வந்துட்டு, ஜங்கு எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நீ கிளம்பும் போதில். அதெல்லாம் போக முடியாது. என்ன வாண்டி உங்கள் அப்பாவுக்கு பிரச்சனை? இங்கே பாருங்க அங்கிள், எனக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்க, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவ்வளோதான். ஏன்னா என்கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்கா? உனக்கு அவ்வளோ தைரியமா? என்ன அங்கிள் இப்போ பிரச்சனை? நான் என்ன அவளை கல்யாணம் பண்ணிட்டு நான் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் தானே அங்கிள் சொல்கிறேன். இங்கே பாரு, அதெல்லாம் என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன் முடியாதுன்னு சொல்கிறீங்க? எனக்கு உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து உங்கள் அப்பா அப்படி சொல்கிறாரு. நீங்கண்ணா ஜங்குக்கு முதல்ல எங்கிட்ட கிளம்பு. அதெல்லாம் கிளம்ப முடியாது, இன்னட்டு உங்கள் அப்பா ஓவரா பேசிட்டு இருக்கான். இங்கே பாரு வா கிளம்பலாம். ஜங்குக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா? ஜங்குக்கு எதா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம், முதல்ல கிளம்பு. நீ முதல்ல வான்னு. ஜங்கு கிளம்புடா, நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஜங்கு கத்துறான். அப்போ நீங்கண்ணா ஜங்குக்கு நீ கிளம்பு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஏரியாவில் இருக்கிறவங்களாம். எவன் பார்த்தா எனக்கு என்ன, நீ மரியாதை வா போலாம் வா. உங்கள் அப்பா என்ன ஓவரா பேசிட்டு இருக்கான். ஜங்கு அவர் அப்பா அப்படிதான் பேசுவார், அப்படிதான் பேசுவாருன்னா எனக்கு பிடிக்கலடி, வா போலாம் அப்படின்னு சொல்லி ஜங்கு உங்கள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டே இருக்கான்.
ஒரு கட்டத்துல நீங்க ஜங்குக் கூட கையை விட்டுட்டு ஜங்குக் நான் தான் சொல்றேன்ல கிளம்பு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நீங்க கத்துறீங்க. ஜங்குக்னா செம்ம காண்டாயிட்டு அங்கிருந்து அப்படியே போயிடுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ உங்க அப்பா அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. பா அப்படின்னு சொல்றதுக்குள்ளே கண்ணத்துலயே ஒரு ஸ்லாப்பு தரன்னு வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறாரு. இந்த பக்கம் உங்க தம்பி வந்துட்டு பா விடுங்க பாக்காவா ஜோ நீ எதுவும் பேசாத, அப்பா என்ன பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும், அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேற திட்டி விட்டுறாரு. ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கண்ணா பா கையை விடுங்கப்பா கையை விடுங்கப்பா வலிக்குதுப்பா. என்னடி வலிக்குது பா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோரை லாக் பண்ணிடுறாரு. இனிமே வீட்டை விட்டு வெளியே போனா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஊரா சுத்துற, படிக்க அனுப்புனா காலேஜ் போகாம அவங்க கூட சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா செம்மையா திட்டிட்டு இருக்காரு. தென் உங்க போனும் உங்க அப்பா கிட்ட தான் இருக்கு. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ உங்க அப்பா கிட்ட நீங்க பேச ட்ரை பண்ணிருக்கீங்க கதவை தட்டிக்கிட்டே. ஆனா உங்க அப்பா நான் கேட்கவே மாட்டேன்றாரு. அவர் பிடிச்ச புடியிலே இருக்காரு. ஆஃப்டர் அந்த நைட் அப்படிதான் போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ ஜங்குக் அவன் வீட்டில் தான் இருக்கான். ஸோ உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். பார்த்தா அவங்க ஃபோன் எடுக்கவே இல்லை. அவனுக்கு செம்ம காண்டாவது, ஒரு மாதிரி கோவத்தில் உட்காந்துட்டு இருக்கான். இதே சைடு இப்போ நம்ம தயாங்க பார்க்கலாம். ஸோ தயாங்க இப்போ அவனோட வீட்டில் இருக்கான். தட் மீன்ஸ் அவனோட ஓன் ஹவுஸில். ஸோ அப்படியே உட்காந்து செம்மையாக ட்ரிங்க் பண்ணிருக்கான். அப்படியே உங்கள் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு முன்னாடியே நான் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதுக்கு நீ சப்போர்ட் பண்ற பையன், உனக்கு கொஞ்சம் கூட வலிக்கலையாடி? உன் தாயாங்கடி வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்க போறான், நான் அது கூட தெரியாம கை தட்டி கிளாப் பண்றல. நான் செத்துட்டு இருக்கேன்டி உன்னால கொஞ்சம் கொஞ்சமா. என்னால முடியாது, என்னால முடியாது. நீ இல்லாத லைஃப் என்னால ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்க முடியலடி. உன்னால எப்படி முடியுது? அவளை கல்யாணம் பண்ணிக்க போற நினைச்சு நீ சந்தோஷப்படுறியா? நடக்காதுடி, அந்த கல்யாணம் நடக்காது. கழுத்துல தாலின்னு ஒன்று ஏறினா அது நான் கட்டுறதா மட்டும் தாண்டி இருக்கும் மாயான், நான் கட்டுறதா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க ஒரு மாதிரி அப்படியே அப்சஸ்டா பேசிட்டு இருக்கான். இப்போ ஜூலி அவரோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க போல. ஸோ டோரை நாக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ மேடு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. தயாங்க இருக்காரா? இல்லை மேம். சார் இங்கே இல்லை. இல்லையா? இல்லையே, அவனோட கார் இங்கே தானே இருக்கு. இல்லை மேம், அந்த காரு ரிப்பேராக இருக்கு சார், வேறு காரில் போயிருக்காரு. சரி ஓகே, அவர் வந்தார்னா கால் பண்ண சொல்கிறீங்களா? சரி மேம் நாங்கள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜூலி அனுப்பி விடுறாங்க. ஆஃப்டர்வர்ஸ் தாயா அப்படியே இந்த பால்கனியில் நின்றுட்டு அப்படியே ஜூலி போகிறதா பார்த்துட்டு இருக்கான். 2 நடிச்சா என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நீனு? இல்லை, இதுக்கப்புறமும் ஒன்றும் உயிரோட விட முடியாதுடி. இல்லைனா லவ்னு என்னை வந்து நச்சரிக்க ஆரம்பிச்சிருவேன். சாரி ஜூலி, இந்த தயவங்க உன்னை வேணான்னு தான் சொல்கிறான், கொல்லக்கூடாதுன்ட்டு. பட் இந்த கிம் கேட்க மாட்டேன்றானே. இந்த கிம்முக்கு ஒயன் மேலே மட்டும் தானே அப்சஸ்டாக இருக்கு, ஜூலி மேலே கிடையாதுல்ல. இந்த கிம் முடிவு பண்ணிட்டான் ஜூலியை போட்டு தள்ளான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டெவலாக பார்த்துட்டு இருக்கான் ஜூலி போகிறதையே. ஆஃப்டர்வர்ட்ஸ் இதே சைடு நம்ம ஜங்குக்கு பார்க்கலாம். ஜங்குக்கு உங்களுக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பான்ல. ஒரு கட்டத்தில் இப்போ அவன் வீட்டுக்கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ இப்போ நீங்கள் அவங்க ரூமில் இருந்தால் பார்க்குறீங்க. ஸோ அங்கே பால்கனியில் இருந்துட்டு ஜங்குக்கு கத்திட்டு இருக்கீங்க. பார்த்தா அவங்க விண்டோ எல்லாமே க்ளோஸ்டில் தான் இருக்கும். ஜங்குக்குனா செம்ம காண்டு, அப்படியே அந்த கேட்டை போட்டு அடிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ உங்கள் தம்பி தான் வெளியே வரான். என்ன பண்ணிருக்கீங்க, முதல்ல கிளம்புங்க. டேய் உங்கள் அக்காவை கூப்பிடு. அக்காலாம் இங்கே இல்லை, அவள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டா. டேய் சின்ன பையன் பார்க்குறேன், போய் சொல்லாத, உங்கள் அக்காவை கூப்பிடு. அதான் சொல்கிறான்ல, கிளம்புங்க. எங்கள் அப்பாவுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, கிளம்புங்க. டேய் நான் உங்ககிட்ட ஒன்றும் பேசல, உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் உங்கள் அப்பா வந்துட்டு, இப்போ என்னப்பா உனக்கு பிரச்சனை, போலீஸ் கூப்பிடணுமா? சார் இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், என்ன ஆச்சு உங்களுக்கு? பாரு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, லவ் பண்ணுறேன்றேன், எந்த நம்பிக்கையில் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது? எந்த நம்பிக்கையிலனா நான் யாருன்னு தெரியும் தானே உங்களுக்கு? நீ யாரா வேணா இருந்துட்டு போப்பா, என்னால் என் பொண்ணெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. எனக்கு இந்த லவ் மேலே நம்பிக்கை கிடையாது. என்ன சார் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க இந்த காலத்தில் போயிட்டு? என்ன லவ் மேலே நம்பிக்கை இல்லைன்ட்டு? எதுக்கு என் பொண்ணை எதுனா பண்ணவா? வேணாம், இந்த பணக்கார வீட்டு குடும்ப சம்மந்தமே வேணாம், நீ கிளம்புப்பா, நான் என் பொண்ணை கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. சார் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அதெல்லாம் முடியாது, என்னால் வாயின் இல்லாமல் இருக்க முடியாது, அவள் தான் என் பொண்டாட்டி, எனக்கும் அவளுக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஓப்பனாக அவங்க அப்பா முன்னாடி சொல்கிறான்.
இந்த பக்கம் உங்க தம்பிக்கு வருது கோவம், அப்படியே அடிக்கிற மாதிரி வரான். ஆனா ஜங்குக் கையை பிடிச்சுக்கிறான். என்ன சின்ன பையனா, சின்ன பையன் மாதிரி இரு, தேவையில்லாம பெரியவங்க பேசுற மாதிரி குறுக்க வராத அப்படின்னு அவனை வேற மிரட்டிட்டு இருக்கான். இப்போ உங்க அப்பா வந்துட்டு, நீ பாரு, இதே வார்த்தை வேற எவனா சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோயேன், அவன் நிலைமையே வேற. ஏதோ உங்க அண்ணன் கம்பெனில வேலை பார்க்குறனால நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன், மரியாதையே கிளம்பிடுங்கிறது. நான் தான் சொல்லிட்டேன்ல, என் பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, கிளம்புன்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் ஜங்குக் நான் அங்கேருந்து போகிற மாதிரியே கிடையாது. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அவன் ஃப்ரெண்டு ஜாக்சனுக்கும் ஜுமனுக்கும் தெரிய வந்திருக்கும் போல், அவனுக்கும் அங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க அப்பா அம்மாவை கூட்டே வந்திருப்பானுங்க. பிகாஸ் ஜங்குக் நைட்டெல்லாம் புலம்பிருப்பான். ஸோ அதனால் இவனுங்க சொல்லியிருப்பானுங்க போல். இப்போ பார்த்தா ஜங்குக் டேர்ன் பண்ணி பார்த்தா அவன் ஃபேமிலி வந்திருக்காங்க. அவன் வந்துட்டு, மா எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க, நான் பேசிக்கிறேன் கிளம்புங்க. டேய் சும்மா இருடா, எல்லாத்துலையும் இப்படி கோபத்தை காமிச்சிட்டு இருந்தனா, இதெல்லாம் பெரியவங்க தான் பேசணும், அப்படியே முந்திரி கட்ட மாதிரி பொண்ணு கேட்டு வந்திருக்கா. மா ஏன் வாழ்க்கை, நான் கேட்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை? ஜங்குக் எதாக இருந்தாலும் முறையாக தான் செய்யணும், அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மிரட்டுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் அப்பா பார்த்து ஜங்குக்கு பார்த்து முறைக்கிறாரு. அவன் அப்படியே அமைதியாயிட்டான். இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், சார் என் பையன் பண்ண தப்பு தான், அவன் கொஞ்சம் அப்படிதான் கோவக்காரன், அவனுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக அவன் என்ன வேணா பண்ணுவான் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா பேசிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் அப்பா வந்துட்டு, சரி மேம் இருந்துட்டு போட்டோம், இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்றீங்க? இல்லைங்க, எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போய் பேசலாம், நல்ல விஷயம் இல்லை. இங்கே பாருங்க, என்னாலாம் உங்கள் பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன் முடியாது? என் பையன் நல்ல பையன்தான். உங்கள் பொண்ணால் தான் என் பையன் இப்போ நல்லவனாக இருக்கான். மேம் எனக்கு புரியுது தான், ஆனால் உங்கள் ரேஞ்ச் வர எங்கள் ரேஞ்ச் வர, நான் உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறவன், அவ்வளோதான். என்னாலாம் என் பொண்ணுக்கு நிறைய செய்ய முடியாது. ஐயோ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு உங்கள் பொண்ணு தான் போதும், நீங்கள் நகை இதெல்லாம் பற்றி பேசாதீங்க. இல்லை மேம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்கள் பெரிய இடம், இதெல்லாம் கண்டிப்பாக செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறப்பா. சார் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அதான் எங்கள் அம்மா இவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்களா, நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு ஒயந்தான் தேவை, நீங்கள் எதுவுமே எனக்கு சேர்த்தாவில்ல, அவ்வளோ கொட்டின புடவையோட அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜங்குக் கூட உண்டு, டே வாயை மூடுறான், இதான் பேசிட்டு தானே இருக்கான், மா ஒரு ஓரா பேசிட்டு இருக்காருமா, என்னால் முடியாது, என்ன கூட்டி கிளம்பலாம் வா. டேய் அவர் ஒரு பொண்ணுடா, யோசிச்சு தானே சொல்லுவார், உடனே இதை பண்ணிட முடியுமா, அமைதியா இருடா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம்னு ஜாக்சன் வந்துட்டு, டே மச்சான் அமைதியா இருடா, அம்மா தான் பேசிட்டு இருக்காங்களா, அப்புறம் என்னடா அதில் ஓரா பேசிட்டே போயிட்டு இருக்கான், பெரிய இடமா பொண்ணு கொடுக்க மாட்டானா, ஏண்டா பிச்சைக்காரனா இருந்தாலும் பொண்ணு தர மாட்டானுங்க, பணக்காரனா இருந்தாலும் பொண்ணு தர மாட்டாங்களா, அப்போ என்ன மாதிரி தாண்டா இருக்கணும் அப்படின்னு ஜங்குக் புலம்புறான். ஜங்குக் புலம்பிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் அப்பா வந்துட்டு, டே ஜிம்மி ஜாக்சன் முதல்ல அவனை கூட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. டே ஜங்குக் வா போலாம். டே சும்மா இருங்கடா ஜங்குக் வாடா, கல்யாணம் ஆகணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டி கூட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் கூட அப்பா வந்துட்டு, ஸ்கிம் எதா இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாமா? இல்லை சார் வேணாம், எனக்கு சரிப்பட்டு வரலன்னு தோணுது, தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. என்ன இல்லை இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாம் சரிப்பட்டு வரும் தான், வாங்க உள்ளே பேசிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கூட்டு போகிறாரு ஜங்குக் கூட அப்பா. ஆஃப்டர்வர்ட்ஸ் ஜங்குக் கூட அம்மாவும் அப்பாவும் அப்படியே உள்ளே வராங்க. ஸோ இப்போ ஜோ தான் போயிட்டு அவங்க எல்லாருக்கும் டீ போட்டுட்ருக்கான். ஸோ உங்கள் அப்பா வந்துட்டு உள்ள ரூம்குள்ளே பூட்டி வச்சுருப்பார்ல, அதனால் ஜங்குக் அம்மாவுக்கு தெரியல. சரி எங்கே வயன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அப்படியே உங்கள் அப்பா யோசிக்கிறாரு, அது அவள் பாட்டி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரப்ப, இல்லை இல்லை அக்கா ரூமில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஜோ உண்மையாக சொல்லிடுறான். சரி பொண்ணை கூப்பிட்டுங்க, எதா இருந்தாலும் அவன் முன்னாடி வச்சு பேசலான்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க. அவங்க அப்பானா எதுக்கு ஆகலாம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் தான் சொல்லிட்டாங்கல்லங்க, இது சரிப்பட்டு வராது. ஏன் சார் அப்படி பேசுகிறீங்க? சின்ன பசங்க ஆசைப்பட்டாங்க, சேர்த்து வைக்கிறது தானே முறை. என்னங்க நீங்கள் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. எனக்கு என்னமோ மனசு சரிப்படலை, என் பொண்ணு அங்கே சந்தோஷமாக இருக்க மாட்டா மட்டும் தான் தோணுது. ஐயோ ஏங்க எப்படி யோசிக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது, என் பிள்ளை நல்லா பார்த்துப்பான், அவன் ஒயன் மேலே உயிராகவே இருக்கான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, முதல்ல தான் அவன் ஊதாரியாக இருந்தான், குடிக்கிறது தேவையில்லாமல் சண்டை போடுறதுன்னு தான். எப்போ உங்கள் பொண்ணை காதலிக்க ஆரம்பித்தானோ இப்போ தான் பொறுப்பாக படிக்கிறான், வேலைக்கு வந்து சேரணும்னு நினைக்கிறான், எல்லாம் உங்கள் பொண்ணால தான். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க, என் பையன் எப்போவுமே இதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு உங்கள் பொண்ணு என் பையன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜங்குக் அம்மா பேசுகிறாங்க. ஜங்குக் அப்பாவும் அதே மாதிரி தான் சொல்கிறாரு. இப்போ உங்கள் அப்பா அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஜோ வந்துட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே வெளியே வந்து நிற்கிறீங்க.
ஸோ பார்த்துட்டு அவங்க 2 பேர் கால்லயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. ஆ நல்லா இரும்மா, நல்லா இரு. பார்க்க அழகாவே இருக்க. ஃபோட்டோல காமிச்சான். ம் இல்ல ரொம்பவே அழகா இருக்க. சரி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க. இங்க பாருங்க, உங்க பொண்ணு தான் எங்க வீட்டு மருமகன் நாங்க முடிவு பண்ணிட்டோம். என் பையன் ஏற்கனவே சொல்லிட்டான். நானே இவர்கிட்ட 2 நாள் முன்னாடி தான் சொன்னேன். எங்க பெரிய பையனுக்கும் இப்ப கல்யாணம் முடிவா இருக்கு. ஸோ 2 பேர் கல்யாணத்தை ஒன்னாவே பண்ணிடலாம். எதுவும் யோசிக்காதீங்க. உங்க பொண்ணை என் பொண்ணா பாத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்க மாட்டாங்களான்ட்டு. ஆனா இப்ப உங்க பொண்ணு மட்டும் என் வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவளை நல்லா பாத்துக்கிறேன். ஜங்குக்கு சொல்லுவான், அம்மா எனக்கு அம்மா கிடையாது, நீ அத்தை மாதிரி நடந்துக்க கூடாதுமா, அவளுக்கு ஒரு அம்மா மாதிரி நீங்க நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி உங்க பொண்ணை நான் பாத்துக்கிறேன், நம்பி கட்டி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அம்மா தான் பேசுறாங்க. உங்க அப்பா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. எங்க அப்படியே உங்க அப்பாவை பாக்குறீங்க பாக்குறாரு. அப்படியே உங்க அப்பா உங்க கண்ணை பாக்குறாரு. கண்ணில் அவ்வளோ டிவோர்ஸ் இருக்கு. சரிங்க, நான் என் பொண்ணை உங்க பையனுக்கு கட்டி கொடுக்குறேன். நீங்க நல்லா பார்த்துப்பீங்களே என் பொண்ணை? நீங்க கவலையே படாதீங்க சார், கண்டிப்பா வயனை நல்லாவே பார்த்துப்பேன் என் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்க அத்தை அவங்க 4 கிஸ் பண்றாங்க. நீங்கன்னா டைட்டா ஹக் பண்ணி செம்மையா அழுவுறீங்க. ஐயன் எதுக்கு அழுவுற? இல்ல அத்தை, நான் ரொம்ப பயந்துட்டேன், எங்க அப்பா கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டாரோன்ட்டு. நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. என்னால ஜங்குக்கு இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அத்தை. அத்தை ஜங்குக்கு எங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க. அவன் வெளியே தான் இருக்கான், வந்ததுலேருந்து கத்திக்கிட்டே கிடந்தான். அதான் அவங்க அப்பா வெளியே நிற்க சொல்லிட்டாரு. வெளியே தான் இருக்கான், போய் பாருப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படியே உங்க அப்பாவை பாக்குறீங்க. உங்க அப்பா அப்படியே சரி போன்றாரு. ஸோ நீங்கன்னா செம்ம ஹாப்பியா அங்கேருந்து போறீங்க. அப்போ அப்படியே உங்க அம்மா சரி ஜங்கு கூட மாட்டு பார்த்தீங்களா சார், எவ்வளோ ஹாப்பி பாருங்க உங்க பொண்ணுக்கு என் பையனை பார்க்கணுன்ட்டு. இதான் சார் காதல்ன்றது, உங்க பொண்ணு என் பையன் மேலே வச்சிருக்கதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜங்கு அப்படியே வெளியே கட்டுப்பா நிட்டு ஸ்மோக் பண்ணிருக்கான். சொன்னீங்கண்ணா ஜங்குக்கா அப்படின்றீங்க. அவன் டேர்ன் பண்ணி பார்த்துட்டு இவன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருந்தா? உன்னை ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா. ஏய் அந்த மயிரை விட்றி, என்னடி உங்க அப்பா உள்ள போட்டு அடிச்சிட்டானே நான் உன்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்பயும் அப்படி பேசிட்டு இருக்கா. இப்போ அவரோட மாமனார், மரியாதை கொடு. ஏய் என்னடி மரியாதை கொடுக்கா? ஓவரா பேசிட்டு இருக்கான் பாரு, அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஜங்குக்கா என்ன நீனு எப்படியா மாமாவுக்கு மரியாதை கொடுக்காம இருப்பா? ஏய் ஏன் வளரிட்டு இருக்கான்? அதான் உங்க அப்பா என்ன மாப்பிள்ளாவே ஏத்துக்க மாட்டேன்றானே. அதெல்லாம் ஏத்துக்கிட்டாரு. உங்க அம்மா பேசிட்டாங்க, எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஏய் எப்படி சொல்றா? ஆமா, உங்க அண்ணன் கல்யாணம் நடக்கும்ல, அன்னைக்குதான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். அவங்க அம்மா பேசிட்டாங்க ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏ பொண்ணாடி உண்மையாதான்டி? உண்மைதான் ஜங்குக்கா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. செம்ம ஹாப்பி. அப்படியே உங்க ஃபேஸ் எல்லாம் பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். டே நிறுத்துடா, நாங்க இருக்கோம்டா, மூட்டு கிளம்புடான்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஜங்கு ஜங்கு நிப்பாட்டு, போதும் போதும் ஜங்கு போதும், ரோடு ஜங்கு. என்ன வேணா மயிலா இருந்துட்டு போட்டோம். உண்மையிலே வாடி, அவன் 2 பேரும் கல்யாணம் ஆக போதாடி? ஆமா, என் ஜங்குக்கு தான் என் கழுத்துல தாலி கட்ட போறான். பொண்டாடி இதெல்லாம் கனவுல இல்ல, கனவுலாம் இல்லை ஜங்குக்கா, கண்ணை முழிச்சுக்கோ, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படி நீங்க சொல்றீங்க. ஸோ ஜங்குக்கு செம்ம ஹாப்பி ஆயிட்டான். தென் அப்படியே உங்க ஃபேமிலி வந்து வெளியே பார்க்குறாங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். மா ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும், பொண்ணை பத்திரமா பார்த்துக்கூடா. அது அவங்க அப்பாட்ட கெஞ்சி கூத்தாடி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருக்கேன். என்ன அவ்வளோ அழ வச்ச மவன் அவ்வளோதான் உனக்கு. நான் எதுக்கு அழ வைக்க போகிறான் என் பொண்டாட்டியா? அவளை அந்த அளவுக்கு பார்த்துப்பேன் நடி பொண்டாட்டி. என் ஜங்குக்கு என்ன நல்லாவே பார்த்துப்பாரு அத்தை, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி 2 பேரும் சந்தோஷமா இருந்தா சரி. முதல்ல உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் இந்த விஷயத்த. மாமா நான் சொல்றேம்மா. இல்லடா நான் போய் சொல்லிக்கிறேன், அப்புறம் ஜூலி அப்பாவோட பார்த்து போய் பேசணும் வேற கல்யாணத்தை பத்தி. சார் என்ன கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாட்ட கேட்குறாங்க. நீங்க தான் சொல்லிட்டீங்களே உங்க பெரிய பையன் கல்யாணத்து அன்னைக்கே இவங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம், எனக்கு சந்தோஷம்தான். அப்போ சரி சார், இன்னும் ஒரு 2 வாரத்தில் கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நாள்லாம் நல்லா இல்லை,
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ ஜங்குக்னா அடி 2 வாரத்தில் நம்ம 2 பேரும் கல்யாணம் நான் என்ன இப்போ என்னன்ற அதான் நம்ம 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோமே. ஏய் அப்படி சொல்லியடி நீனு? இல்லை இல்லை சொல்லவே இல்லை. ஆஃப்டர் அதுக்கப்புறம் தான் சொல்லணும். என்ன நீ சொல்லிடாத ஜங்குக்கா? இல்லை இல்லை அவனு சொல்ல மாட்டான். ஆனால் அண்ணன்ட்ட மட்டும் சொல்லலான் இருக்கேன். சரி ஓகே ஓகே சொல்லிடு. சரி போயிட்டு வரியா? ஏய் எங்கே போகிறா? கல்யாணத்துக்கான வேலைலாம் இருக்குல்ல, அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்ல. அதெல்லாம் உங்கள் அப்பா பார்த்துப்பான். அப்புறம் உன் தம்பி இருக்கான், வெளியே போகலாம். ஜங்குக்கு என்ன பண்ணுறா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வா இப்போ அண்ணன்ட்ட போய் சொல்லணும். மா நானும் என்ன போய் சொல்லிக்கிறோம். டேய் இதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா. மா நான் பார்த்துக்கிறேம்மா. நான் தான் என் அண்ணன்ட்ட சொல்லணும். அவன் தான் எல்லாத்துக்கும் காரணமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். சரி என்னமோ பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் ஜங்குக்கும் இப்போ தயவங்க தேடி தான் வந்திருக்கீங்க ஆஃபீஸ்க்கு. அதான் ஆஃபீஸில் தான் தயவங்க இல்லையே. இப்போ ஜூலியும் அங்கே தான் வந்திருப்பா. ஸோ ஜூலியை பார்த்துட்டு ஜங்கு என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள்? நான் தான் கேட்கணும்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆமாம் இது கால் பண்ணாவே எடுக்கவே இல்லை. அதுவா அது ஒரு பெரிய கதை. அப்புறம் என்ன அண்ணனை தேடி வந்தீங்களா? லவ் பண்ண? டே நீ வர ஏன்டா உன்னோட பார்க்க கூட முடியல. என்ன சொல்கிறீங்க? அண்ணன் பார்க்க முடியலையா? ஆமாம் ஒன்று வீட்டுக்கு போனால் ஆஃபீஸில் இருக்கேன்னு சொல்கிறாங்க, ஆஃபீஸ் வந்தால் வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. பேசாமல் கால் பண்ண வேண்டியதானே? எங்கே ஃபோன் எடுக்கிறான் உங்கள் அண்ணா? என்னன்னே தெரியல. எனக்கு என்னமோ அவனுக்கு எனக்கு பிடிக்கல போலாம். ஐயோ நான் தான் சொல்லிட்டேன்ல அதெல்லாம் கிடையாது, ஒர்க் ப்ரெஷராக இருக்கும். என்ன எனக்கேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி பேசுகிறாங்க. சரி சரி வாங்க நாங்களும் அண்ணனை தான் பார்க்கணும், 3 பேரும் ஒன்றாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ 3 பேருமே கிளம்பி இப்போ தவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் நான் பார்க்குறீங்க இதுதான் உங்கள் அண்ணனோட வீடா? ஆமாம். என்ன தனியாக இருக்காங்க? இது அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த வீடு அவனே டிசைன் பண்ணது. ஸோ மோஸ்ட்லி இவன் இங்கே தான் இருப்பான். அப்பப்போ தான் நம்ம வீட்டுக்கு வருவான். ஓ ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ மெய்ட் தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ 3 பேருமா உள்ளே வரீங்க. ஜங்குக்கு வந்துட்டு அண்ணா இருக்கானா? அவர் ஆஃபீஸில் தானே இருப்பார். இல்லையே ஆஃபீஸில், அதனால தான் இங்கே வந்தோம். அவர் இப்போ வீட்டில் இல்லையே. சரி பரவாயில்ல அவர் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் உட்காந்துக்கிறாங்க. அதே மாதிரி ஜூலியும் தான். ஸோ நீங்கண்ணா அப்படியே வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி ஜங்கு காதுகிட்ட ஜங்கு வீடு எனக்கு பிடிச்ச மாதிரியா இருக்கு. என்னடி சொல்கிறா? எனக்கு வீட்டுக்கு இந்த பெயிண்ட் கலர் அடித்தா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு திங்ஸும் அப்படியே என்னோட டேஸ்ட் மாதிரியே இருக்கு. உங்கள் அண்ணனுக்கு அப்படியா? இல்லையே எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. இல்லை இதெல்லாம் எனக்கு பிடிச்ச டேஸ்ட் தெரியுமா? எனக்கு வீடு எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் இருக்குது தெரியுமா? அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் ஜங்குக்கிட்ட ஜங்கு இந்த வீடை மட்டும் சுற்றி காமியா? ஏய் அண்ணா வந்துடும், மூட்டை உட்காரு. ஜங்கு ப்ளீஸ்டா ப்ளீஸ். ஏய் சும்மா இருவாயன் ஜங்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிரிங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை அப்படியே ஒவ்வொரு ரூமாக கூப்பிட்டு போகிறான். பார்த்தா எல்லாம் ரொம்ப அழகாக உங்களுக்கு பிடிச்ச தீம்லேயே இருக்கு. ஐயோ ஜங்கு ஏசாம உங்கள் அண்ணன்ட்ட சொல்லிட்டு இந்த வீடை நம்ம வாங்கிக்கலாமா? ஏய் ஒன்றுவான் அவன் இந்த வீட்டிலலாம் விற்கலாம் மாட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சி டிசைன் பண்ணான். ஆனால் ஜங்குக்கு இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? நம்ம 2 பேரும் இங்கே வாழ்ந்து எப்படி தெரியுமா இருக்கும்? செம்ம அழகாக இருக்கும் ஜங்கு. என்னோட ட்ரீம் மாதிரியே எனக்கு 4 குழந்தைங்க வேணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி 4 ரூம் இருக்கு பாரு. ஒரு குழந்தைக்கு ஒரு ரூமு. அப்போ உங்கள் அண்ணனுக்கு 4 குழந்தைங்க ஆசையா என்ன? சீச்சி இல்லை அவனுக்கு 5 குழந்தைங்க ஒரு வாட்டி சொல்லியிருக்கான். அப்படியா? அப்போ சரி ஜூலி தான் ரொம்ப லக்கியானவங்க, இந்த வீட்டை வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு தீமும் ரொம்ப அழகாக இருக்கு. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ தயம் இப்போ உள்ளே வரா. ஜூலி இருக்கிறத பார்த்தோடனே அவளுக்கு செம்ம கோவமாயிடுச்சு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி திட்டுற மாதிரி வரான். அப்போ நீங்கள் பார்த்துட்டு தயாங் மாமா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அவளோட கோவம்லாம் அப்படியே சட்டுன்னு போயிடுச்சு. அப்படியே டேர்ன் பண்ணி உங்களை பார்க்குறான். ஸோ நீங்கண்ணா அப்படியே தயவங்க பார்த்து சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்கீங்க. நீ நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தோம் நானும் ஜங்குக்கும். ஜங்குக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா? இங்கே வா அவங்க அண்ணன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு அங்கே வந்து வரான். அப்படியே 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு? எதுக்கு 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்க? ஜூலி நீ என்ன தயம் கால் பண்ண எடுக்க மாட்டேன்ற, ஆஃபீஸ் வந்தால் இருக்க மாட்டேன்ற, வீட்டுக்கு வந்தாலும் எங்கன்னா போயிடுற,
உனக்கு என்னதான் பிரச்சனை? அன்னைக்கு பார்த்ததோட சரி, என்கிட்ட பேச கூட மாட்டேன்றா. உனக்கு பிடிக்கலையா என்ன? ஜூலி ஏன் கத்திட்டு இருக்கா? அவங்களாம் இருக்காங்க தானே, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், பொறுமையாரு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கு போட்டு கத்தாதீங்க, விடுங்க. ஆனா தான் ஒர்க்ல இருந்தான்னு தானே சொல்லிட்டு இருக்கான். ஜங்கு நீ சும்மா இரு ஜங்கு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அப்பா வர கேட்டுட்டே இருக்காரு, கல்யாணத்தை பத்தி பேசலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. தயம் சொல்லு தயம், உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஓகே தானேண்ணா? ஜூலி சொல்லு தயம், என்ன ஆச்சு உனக்கு? இன்னொரு விஷயம் தெரியுமா? வயனும் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அவங்க வீட்டுல ஓகே சொல்லிட்டாங்க, உன்னோட வீட்டுல அப்படின்னு சொன்னோன்னே தயங்க அப்படியே ஷாக் ஆயிட்டான். அப்படி பாக்குறான். என்னண்ணா அப்படி பாக்குறா? நீ மட்டும் ஓகே சொன்னு வச்சுக்கோயா, ஒரே மனமேடல நம்ம 4 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். என்னாச்சு ஒரு மாதிரி பாக்குறா? என்னடா சொல்ற? ஆமாண்ணா, அது ஒரு பெரிய கதைண்ணா. வயனை விட போகிற இடத்துல அவங்க அப்பா பார்த்து செம்ம பிரச்சனையாகி அப்புறம் அம்மா காலில் போய் பேசி எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. ஸோ கல்யாணத்தை இன்னும் 2 வாரத்தில் வச்சுலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. நீ ஏன்னா அப்படி பண்ணுறீங்க? ஒழுங்காக பேசணும் அண்ணிக்கிட்டா. அண்ணி எவ்வளோ வருத்தப்படுறாங்க தெரியுமா நீ பேச மாட்டேன்ட்டு. ஏய் நான் பேசுகிறேன்டா, எனக்கு வேலை அதிகமாக இருந்துச்சு, அதான் பேச முடியாமல் இருந்தா. பரவாயில்ல, இனிமே பேசுகிறா. தென் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் வெட்டிங். நானா ஒன்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் தானா? அப்புறம் உனக்கு சொல்லணும், எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் தயாங்கண்ணா செம்ம கட்டுப்பாட்டு நின்றுருக்கான். இப்போ நீங்கள் வந்துட்டு மாமா வீடு செம்ம அழகாக இருக்குது தெரியுமா, எனக்கு எப்படிலாம் இருக்கணும்னு வீடு நினச்சனோ அதே மாதிரி இருக்கு மாமா, உங்கள் டேஸ்ட்டு என் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்ண்ணா சி இதெல்லாம் ஒரு டேஸ்ட் ஆடி, நான் வீடுக்கு பெயிண்ட்டே நல்லா இல்லை, அதில் பெயிண்ட்டை மாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறான். எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும், நான் என் வீட்டுக்கு இந்த கலர் தான் அடிப்பான், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி பேசுகிறான். நானா இப்போ ஏன் கோமாற? நான் என்ன சொல்லிட்டேன்? அப்புறம் என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அடிச்சிருக்கேன், அவ்வளோதான். தேவையில்லாம் பேசிட்டு இருக்காது ஜங்கோ, முதல்ல கிளம்பு. என்னாச்சு உனக்கு? எனக்கு தலை வலிக்குது, முதல்ல எங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறான். இந்த பக்கம் நீங்க மாமா நான் எதனா தப்பா? இல்லை எதுவும் தப்பா பேசல, எல்லாம் தப்பாக தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு மாதிரி தான் அவன் ஒரு மாதிரி முணந்துக்கிறான். மாமா உங்களை தான் நான் எதனா தப்பாக சொல்லிட்டேன்னா? இல்லை மாமா, மனசில் பட்டதை சொன்னேன். இல்லை வயன், எனக்கு தலை வலிக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கணும். ஜூலி நான் உங்ககிட்ட நாளைக்கு பேசுகிறேன், கல்யாணத்தை பற்றி உங்கள் வீட்டை பேச சொல்லிவிடு, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்லிடுறான். இந்த பக்கம் ஜூலிக்கு இப்போ தான் ஹாப்பியாகுது. தயாங் எதனா காஃபி போடுவோம் உனக்காக்கா? இல்லை மேட் பார்த்துப்பாங்க, நீ கிளம்பு. ஜங்கு சாரிடா, அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா, பரவாயில்ல இருக்கட்டும், நானும் ஊராக பேசிடக்கூடாது. சரிண்ணா நான் அவளை கூப்பிட்டு கிளம்புறான், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறான். இந்த பக்கம் தயாங்கண்ணா அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே ஹாப்பியாக பேசிட்டு போகிறத பார்க்க அவனுக்குன்னா கண்ணிலேருந்து அவ்வளோ டியோஸ் வருது. ஜூலி அப்படியே வந்து கையை பிடிக்கிறா. தயம் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ வீட்டில் பேசுனா, நான் எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே அவனோட ரூமுக்கு போயிடுறான். ஜூலியும் அங்கே வந்து கிளம்பிடுறா. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ தயம் அப்படியே அவன் பெட்டில் வந்து உட்காடுறான். ஸோ அந்த ரூம்குள்ளே அவனோட ஃபோட்டோ இருக்கும்ல, அதை அப்படியே பார்க்குறான். அவனுக்கு கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. வீடு பிடிச்சிருக்கா? இந்த வீடே உனக்காக தானே நான் கட்டினது. இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு டிசைன்ஸும் உனக்கு எது பிடிக்குமோ அதை தாண்டி நான் பண்ணேன். இது நீ வாழ வேண்டிய வீடுடி. ஆனால் நம்ப முடியல, உங்களுக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. இல்லை இது எப்படி நடக்கலாம்? எப்படி நடக்கலாம்? ஏன் மொய்ய நாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்? இது நடக்காது. இது தயாங்க இருக்கிற வரையும் நடக்காது. என்னால வயனை விட்டு கொடுக்க முடியாது. அவன் என்னோட காதல் மட்டும் இல்ல, அவன் என் வாழ்க்கை, என் உயிர் எல்லாமே அவன் மட்டும்தான்.
அவன் மட்டும்தான் எனக்கு எப்பவுமே. அவனை தவிர ஒருத்தி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன் பொண்டாட்டி அவன் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கு. என்னால முடியாது வயல், என்னால விட்டு கொடுக்க முடியாது வயல், என்னால முடியாதுடி. நான் கூட வாழ்ந்துட்டு இருக்க வயல். அசல்ட்டா வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவானா? அப்ப இத்தனை நாள் என்னோட காதல் அடி ஆகுறது. 3 வருஷம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உனக்கு காதலிச்சிட்டு இருந்தேனடி. எனக்கு நீ வேணும், என்னால உன்னை விட்டு கொடுக்க முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க ஒரு மாதிரி செம்மையா அழுதுட்டு இருக்கான். ஸோ அப்படியே என்ன சொல்றதுன்னா ரொம்ப ப்ரோக் ஆயிட்டான். ஸோ செம்ம தேம்பி ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கான். இல்ல நடக்கக்கூடாது, இது நடக்கக்கூடாது. என்னதான் அவ மனமேடல அவன் பக்கத்துல உட்கார்ந்தாலும் தாலி கட்டுறது என்னமோ அது தயாங் மட்டும் தாண்டி, தயாங் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆஃப்டர் அப்படிதான் அந்த நேரம் போயிருக்கும். ஸோ அப்படி ஒரு 1 வீக் பாஸ் ஆயிருக்கும். ஸோ கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு 5 days தான் இருக்கு. ஸோ வீட்டில் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தயாங்க வீட்லேயும் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தயாங் அப்படியே அவன் ஆஃபீஸில் தான் இருக்கான். ஸோ சின்ன ஃபங்க்ஷன் கூட அவன் வரமாட்டான். ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி கழிச்சிட்டே இருப்பான். ஸோ இப்போ கூட மெஹந்தி ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கே மெஹந்தி போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி தான் ஜூலிக்கும். அது கூட இப்போ தயாங் வரல, ஜங்குக்கு மட்டும் தான் இருக்கான். ஸோ ஜங்குக்கும் நீங்களும் ஹாப்பியாக இருக்கிறத பார்க்குறப்ப ஜூலிக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்கு. தயாங்கும் தமக்கு கூட இருந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருக்கத ஜங்குக்கே பார்த்துருப்பான். அண்ணே என்ன ஜங்குக்கா, என்னாச்சு இங்கே வந்தா? வயன் கூட இரு. இல்லை அண்ணே, எனக்கு புரியுது, இந்த நேரத்தில் கூட அண்ணா ஆஃபீஸில் இருக்கான், கஷ்டமாக தானே நீ இருக்கு உங்களுக்கு. நீங்கள் இனிமேல் கவலைப்படாதீங்க. ஆஃப்டர் நான் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்களும் அண்ணனும் நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்ன அண்ணா ஒர்க் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறான், நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், பட் அவன் கேட்க மாட்டேன்றான். இதுக்கப்புறம் நீங்கள் தான் நீ அவனை நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா 17 வயசில் இந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டான். அப்பாவுக்கு அப்போ உடம்பு சரியில்லை, இன்னும் வரையும் உழைச்சிட்ருக்கான். அண்ணா நீங்கள் தான் அவங்க கூட இருந்து நல்லா பார்த்துக்கணும். நான் பார்த்துக்கிறேன் ஜங்கு, அதை பற்றி எதுவும் யோசிக்காத. லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது, உன் அண்ணனும் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. அப்போ பார்த்தா திடீர்னு தயாங் அவங்க என்ட்ராரா. ஸோ அப்படியே தயாங் ஸ்ட்ரெயிட்டாக அவங்கள தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு லைட் கலரில், அது என்ன மாதிரி கலர் இருக்குன்னா லைட் ஒரு கிரே கலர் லெஹங்கா. ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டு செம்மையாக மிஸ்மரைஸ் ஆகிட்டான். ஸோ இந்த பக்கம் ஜூலி வந்துட்டு தயாங் வந்துட்டே நீனு? வந்துட்டேன், அது அம்மா தான் கால் பண்ணி வர சொன்னாங்க, அதான் வந்தேன். உனக்கு இப்போ எப்படி இருக்கு? ஒர்க்கு இதுக்கு தயவங்க அதிகமாக பண்ணிருக்கா? வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதானே? நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. இப்போ கூட நீ இல்லைன்னா எப்படி? நீ தானே இருக்கணும். அதான் வந்துட்டல்ல. சரி, மெஹந்தி போட்டியா? இதோ உன் நேம் தான் இப்போ எழுத போகிறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜூலி பக்கத்தில் வந்து உட்காரான். இப்போ ஜங்குக்கு வந்துட்டு, என்ன அண்ணி அண்ணா வந்துட்டாரா? இப்போ உங்களுக்கு ஹாப்பி தானே? இப்போ தான் ஜங்குக்கு எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நல்ல வேலை உங்கள் அம்மா நல்ல விஷயம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் எங்கள் அம்மா கரெக்டாக பண்ணுவாங்க, எங்கள் எதையும் யோசிக்காதீங்க, அண்ணன் கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அப்போ ஜங்குக் அப்படியே வந்து அவங்க பக்கத்தில் உட்காடுறான். நீங்கண்ணா செம்ம ஹாப்பி ஆகிட்டீங்க. ஏய் நாடி இல்லை சந்தோஷமாக இருக்கா? இல்லை உங்கள் அண்ணன் வந்துட்டார்ல. ஏண்டி எங்கள் அண்ணா வந்தால் எங்கள் அண்ணி சந்தோஷமாக இருக்காங்க, நான் இருக்கு, நீ ஏண்டி சந்தோஷமாக இருக்கா? அது ஒன்றும் இல்லை. ஏய் கேட்டி சொல்லுடி. ஏய் இல்லை சும்மா தான். நீ சும்மா இரு ஜங்கு. இப்போ என்ன உங்கள் அண்ணன் பார்த்து நான் சைட் அடிக்கிறேன்னு சொல்லி ஜெல்லஸ் ஆகுறியா? ஏய் ஜெல்லஸ்லாம் ஆகலடி. ஆமாம் ஆகுறேன். என்னப்பா பாரு கொண்டா நோண்டிடுவான். இந்த ஜங்குக்கு மட்டும்தான் நீ பார்க்குறேன்னா? சரி பார்த்தியா உன் நேம் என் கையில் எழுதியிருக்கா, எப்படி இருக்கு? ஜியான் ஜங்கு. கண்டிப்பாக சொல்கிறான், இந்த மெகந்தி நல்லா செவக்கும். நான் உன் மேலே அந்த அளவில் வச்சுருக்கேன்,
சரி ஓகே, அப்ப நீயும் மெஹந்தி போட்டு விடு. போட்டு விடவா? எனக்கு போட தெரியாதுடி. இல்ல இல்ல, உனக்கு போட்டுக்கோ. ஏய் போடி, நல்லா இருக்காது. ஜங்குக்கா ப்ளீஸ் எனக்காக போடு. என் பேரை எழுதான் உன் கையில. ஏய் கிரிஞ்சு மயிலா இருக்கும்டி. என்ன ஜங்குக்கு இப்படி பேசுறான்? அதெல்லாம் கிடையாது, நீ எழுதிதான் ஆகணும். எனக்காக போட மாட்டியா? ஐயன் நல்லா இருக்காதுரி பொண்டாட்டி, கிரிஞ்சா இருக்கும்னா. ஏற்கனவே என்ன கிரிஞ்சு கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த ஜாக்சனும் ஜிம்னு கலாயிறானுங்க. இப்போ கூட பாரு என்ன தெரியுமா கலாயிறானுங்க. இப்பவே பொண்டாட்டி முந்தானே பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இல்லை நீ வேற இது பண்றவன் உண்மையா இருந்தா என் வேணா மெஹந்தி போடு, எங்க வேணா போட்டுக்கோ, என் பேர் எழுது, அப்புறம் வேணா சொல்லு, அந்த இடத்துல கூட நானே எழுதி விடுறேன். சொங்கு கிளம்பு போ. சின்னதா ஒரு ஆசை கூட நிறைவேற்ற மாட்டா. நீ என்னடா புருஷா? ஏய் நாடி இதெல்லாம் மாடி ஒரு ஆசை? ஆமா இதெல்லாம் எனக்கு ஆசைதான். எனக்காக பண்ண மாட்டியா? என்னடி நீ இப்படி பண்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜங்கு கடுப்பாகிறான். இப்போ முதல்ல ஓடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எஞ்சி வந்துடுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இதெல்லாம் தான் கேட்டிருப்பான். அவனுக்குன்னா இதெல்லாம் நீ அவன்கிட்ட கேட்டு கெஞ்சிட்டு இருக்க, இதெல்லாம் நான் உனக்காக பண்ணியிருப்பேன்டி நீ சொன்ன அடுத்த செகண்டே. அதானே உங்க பின்னாடி ஒருத்தன் வந்து அவனை மதிக்க மாட்டீங்க, ஆனா நீங்க ஒருத்தன் பின்னாடி போனா மட்டும்தான் அவனை மதிப்பீங்க. எனிவேஸ் அவன் எழுதுறன்னா நான் அவன் பேரை எழுதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க அப்படியே உங்க நேம அவன் கையில எழுதிக்கிறான் ஜூலிக்கு தெரியாமா. ஸோ ஜூலி அதெல்லாம் கண்டிருக்க மாட்டா. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படிதான் அந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி பார்ட்டி மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க. ஸோ அப்படியே பேச்சுலர் பார்ட்டி மாதிரியே. ஸோ எல்லாருமே செம்மையாக வைப் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அதே இடத்துல நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ திடீர்னு ஜமன் வந்துட்டு ஏய் காய்ஸ் ஸ்டாப் ஸ்டாப், போதும் போதும் குடிச்சு குமார் அடிச்சதெல்லாம் சரி, இப்போ நம்ம ஒரு கேம் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ எல்லாரும் இப்போ ஒரு கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு கொண்டு தான் ஆரம்பிச்சிட்டான். கிரிஞ்சு மாரு நடா பண்ண போகிறா? டேய் ஜங்குக்கா அடங்கு என்ன சார், இனிமேலேருந்து பேச்சுலர்லேருந்து ஃபேமிலி மேன் ஆக போகிறீங்க, அப்புறம் என்ன? டேய் நாடா உனக்கு பிரச்சனை, இவனே கல்யாணம் பண்ணிக்கோ. சே நமக்குள்ள தான் செட் ஆகாது. பார்த்தம்மா சைட் அடிச்சம்மா மேட்ரை முச்சம்மா அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. அதை விட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஒன்றுலாம் நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாரும் பார்த்து முறைக்கிறாங்க. மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு கொஞ்சம் சத்தமாக சொல்லிட்டேனே. நான் சும்மா சொன்னேன், யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. சரி நம்ம கேமை பற்றி பார்த்தோம்னா, ஸோ இது ஒரு டான்ஸ் காம்படிஷன் தான். ஸோ இந்த பாட்டிலில் நேம்ஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தராக ஒரு நேம் எடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த பேர் வருதோ அவங்க கூட நீங்கள் டான்ஸ் பண்ணோம். நீங்கள் மட்டும் நல்லா டான்ஸ் பண்ணீங்க உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சொல்கிறான். ஜங்குக்னா டேய் இது எந்த ட்ராமா பார்த்து கப்பிச்சிட்டு வந்த? டேய் சும்மா அருடா, நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்டா, நல்லா சூப்பராக இருக்கும். டேய் எனக்குலாம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறப்பா நீங்கண்ணா ஜங்கு நீ விளாண்டுதான் ஆகணும், எனக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கு. இவ ஒருத்தி கிரிஞ்சு மாதிரியா இருப்பா போல, சரி விளாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனு சொல்கிறான். இப்போ தயம் வந்துட்டு சரி நீங்கள் விளையாடுங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு நானா எங்கே போகிறீங்க? இந்த பார்ட்டிலே நீங்கள் தான் ரொம்ப ஹேண்ட்ஸமான பையன், யாருக்கு நீங்கள் கிடைக்க போகிறீங்கன்னு தெரில, இருங்கண்ணா விளையாடலாம். இல்லை எனக்கு டான்ஸ்லாம் தெரியாது. இருங்கண்ணா டான்ஸ் தெரியலண்ணா என்னண்ணா சும்மா ஆடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் இது பண்ணிருக்கான். ஆஃப்டர்ஸ் தயாங்கும் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுறான். ஸோ இப்போ ஜிமன் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு சீட் கொடுக்குறான். தட் மீன்ஸ் ஒரு பேப்பர் மாதிரி. ஸோ எல்லாம் மடிச்சு தான் இருக்கும். இப்போ ஜிமன் வந்துட்டு சரி ஓகே உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் பேப்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்க யாரோட நேம் இருக்குன்ட்டு. பாய்ஸ் கிட்ட கேர்ள்ஸ் நேமும் தென் கேர்ள்ஸ் கிட்ட பாய்ஸ் நேமும் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஜிமன் சொல்கிறான். தென் அதே மாதிரி இப்போ எல்லாருமே ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ தயம் அப்படியே ஓப்பன் பண்ணாமலே வச்சுட்டு இருக்கான். அப்போ ஜோதி வந்துட்டு தயம் ஓப்பன் பண்ணுங்க. இல்லை எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. தயம் ஓப்பன் பண்ணுங்க தயம், இது நம்ம மேரேஜ் தானே, ஜாலியாக இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி சொல்கிறா. ஆஃப்டர்ஸ் தயாங்கும் அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா செம்ம ஷாக். அதில் வயனோட நேம் இருக்குது, தட் மீன்ஸ் உங்கள் நேம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, பார்த்தா தயாங்கோட நேம் இருக்குது. தென் ஜங்குக்கு ஓப்பன் பண்ணா ரேண்டமாக ஒரு பொண்ணோட நேம் இருக்குது. ஸோ அவனை சிரிக்கிறான். ஹே நேடி உன் நேம் வராமல் வேறு யார் நேம் வந்திருக்கு? ஆமாம் உனக்கு யார் நேம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பார்த்தா தயாங்கோட நேம் இருக்கிறத பார்த்தோன்னே ஜங்குக்கு இன்னும் சிரிப்பு வருது. வச்சுப்போ எங்கள் அண்ணனுக்கு சுத்தமாக டான்ஸ் தெரியாது, என்ன பண்ண போகிற? எப்படியும் இந்த ஈவெண்ட்டில் நான் தான் ஜெயிக்க போகிறேன். தென் ஜெயிச்சதுக்கப்புறம் நீ எனக்கு ஜங்குக்கு சும்மா இது
அ என்னது? உன் அண்ணனே வந்திருக்க. ஏன்? அண்ணா அண்ணா. அண்ணா நல்லா தாண்டி இப்படி டான்ஸ் பண்ணுவான். சொல்லிக் குடுண்ணா. அண்ணா, என்னண்ணா உனக்கு ஓகேவா? வாங்கிட்டு வந்து டான்ஸ் ஆட. அவ தத்தக்கா பத்தக்கா இருந்தா ஆடுவா. பட் இருந்தாலும் கியூட்டா இருப்பானா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே தயங்கோட ஷோல்டர்ல போட்டு கை போட்டு பேசிட்டு இருக்கான். இப்ப தயம் அப்படியே உங்களை தான் பார்த்துட்டே இருக்கான். தென் அவன் அப்படியே உங்ககிட்ட உனக்கு என் கூட டான்ஸ் பண்ண ஓகேவா அப்படின்னு அவன் கேட்குறான். முடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. தயம் வந்து கேட்டுட்டே இருக்கான். ஆஃப்டர் ஜங்குக்கு வந்துட்டு என்ன வாங்கி யோசிச்சுட்டு இருக்கான்? அண்ணா கேட்குறாங்கண்ணா. சரி ஓகே நான் டான்ஸ் பண்ணுறேன் அப்படி நீங்களும் சொல்லிடுறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே அந்த ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொருத்தரா தனித்தனியாக இண்டிவிஜுவலாக டான்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்களும் தயாங் தான் இப்போ வரீங்க. ஸோ தயாங் அப்படியே உங்கள் ஹிப்பை கிட்ட பிடிச்சிக்கிறான். நீங்கள் அப்படியே அவங்க ஐஸை பார்க்குறீங்க. ரெண்டு பேருமே க்ளோஸாக பார்த்துட்டு இருக்கீங்க. தயாங் அப்படியே அவன் மைண்டுக்குள்ள நினச்சி பார்க்கவே இல்லை என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்க. என்னமோ இது நினைக்குது போலடி நம்ம ரெண்டு பேர் தான் ஒன்று சேரணுன்ட்டு. கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேர் தான் ஒன்று சேர போகிறோம். அது யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை பார்த்துட்ருக்கான். ஸோ ஆஃப்டர் ரெண்டு பேருமே நல்லா டான்ஸ் பண்ணிருக்காங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே தான் உங்களையே பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் தயாங் கூட நல்லாவே ஸ்மைல் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. அதே மாதிரி ஜூலியும் தான் பார்க்குறா. ஸோ அப்படியே டான்ஸ் எல்லாம் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ தயாங் அப்படியே உங்கள் வெயிஸ்ட்டு பிடிச்ச மாதிரியே நின்றுட்டே இருக்கான். நீங்கண்ணா மாமா என்ன மேம் இல்லை கை ஓகே ஓகே ஐம் சாரி அப்படின்றான். இட்ஸ் ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஜங்கு கிட்ட வந்துட்டீங்க. வந்து அவனை அடிக்கிறீங்க. என்னடா நீனு வேணான்னு சொல்லுவேன்னு பார்த்தா ஆடுன்றா. ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? எனக்கு பிடிக்க ஜங்குக்கா. நீ தான் என்னை தொடணும். உங்கள் அண்ணன் தொடுறது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு தெரியுமா? எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆடிட்டு இருந்தா. ஏய் எங்கள் அண்ணன் உனக்கு தப்பாக அவன் நடந்துக்கிட்டான். டான்ஸ்னா முன்ன பண்ண கை பட தாண்டி செய்யும். அதுக்காண்டி இப்படி சீனா போட்டுட்டு இருக்கா? ஓ ஜங்குக்கா அவன் லவ் பண்ற போன எவனா தொட்டா கூட பிடிக்காது. நீ நம்ம அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லைட்டா கோமாறீங்க. ஏய் என்னாச்சு? எதுக்கு லோட கத்திட்டு இருக்கா? பாரு அண்ணன் தானா ஒன்னும் இல்ல அப்படின்றான். நீங்க கடுப்பாயிட்டு அப்படியே போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக்கு அதை பெருசாவே எடுத்துக்கல. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்ப தயாம் நீங்க தனியா உட்காந்துருக்கத பார்த்துட்டு அவன் அப்படியே அங்க வரான். ஸோ நீங்கண்ணா மாமா என்னாச்சு? எதுக்கு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை. நீ மட்டும் தனியாக இருக்கா? ஜங்குக்கு எங்க? அவன் ஃப்ரெண்ட்ஸோட குடிக்க போயிட்டான் மாமா. ஓ அப்படியா? சரி ரெண்டு பேரும் தான் பேசலாமா அப்படின்னு சொல்கிறப்பா நீங்கள் அப்படி தயவங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. என்கிட்டயா? என்கிட்ட பேச என்ன இருக்கு? சும்மாதான். அது ஒன்றும் இல்லை. ஜூலி அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தா. அதான் எனக்கும் போர் அடிக்குது. அதான் உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தா. உனக்கு பிடிக்கலனா பரவாயில்ல நான் கிளம்புறேன். ஐயோ மாமா மாமா பரவாயில்ல அந்த உட்காருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயம் அப்படியே லைட்டாக டிஸ்டன்ஸ் விட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் அப்படியே ஒன்று தான் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன என்னைய பார்த்துட்டு இருக்கா? இல்லை இல்லை ஜங்குக்கு உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கான். அப்படியா? என்ன சொல்லியிருக்கான்? எங்கள் அண்ணன் யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க. ரொம்ப கோல்ட் டைப். பொண்ணுங்க கிட்ட சுத்தமும் பேச மாட்டான் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா நீங்க என்கிட்ட நல்லாவே பேசுறீங்களே, ஏன்? ஏன்னா இல்ல ஒரு வேளை நான் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்க போறனால அப்படி பேசுறீங்களா? அப்படி இல்லைன்னா முன்ன பின்ன நான் பார்த்துருந்தா பேசியிருப்பீங்களா அப்படி நீங்க கேக்குறீங்க கியூட்டா. தயவங்க அப்படியே உங்களதான் பார்த்துட்டே இருக்கான். பேசியிருப்பேன் நான் வாடி கல்யாணமே பண்ணிருப்பேன். எல்லாம் என்னோட முட்டாள்தனம் தான். காதல் இருக்கிறப்ப உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கணும். தள்ளி போட்டல அதான் இப்ப எப்படி நடக்குது. சொல்லுங்க உங்ககிட்ட தான் கேக்குறேன். பேசியிருப்பேன். அவனை உண்டா அவனு கேட்பேன். உனக்கு ஜங்குக்கு ஏன் பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்னா இல்ல பொதுவாகவே ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிக்கணும்னா அந்த பையன் அந்த பொண்ணுக்காக என்ன பண்ணியிருக்கணும். ஸோ உனக்கு ஏன் ஜங்குக்கு பிடிக்கும்? எதனால? எனக்கு அது ரீசன் சொல்றியா? நீங்க சொல்றதும் கரெக்டு தான். ஆக்சுவலி ஒரு பொண்ணுங்க ஈஸியா வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்ணிட மாட்டாங்க. அந்த பையன் அந்த பொண்ணுக்காக எதனா பண்ணியிருப்பான். அதனால மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரிதான் என் ஜங்குக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜங்குக்கு என்ன உண்மையா லவ் பண்ணவே இல்லை. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பெட் கட்டியிருந்தாங்க போல என் மேல. ஜங்குக்கு வந்துட்டு
ஜங்குக் ஒன்றும் என்ன உண்மையா லவ் பண்ணல. என்ன என்ன சொல்றா? ஆமா, அது ஒரு பெரிய கதை மாமா. ஆக்சுவலி ஜங்குக் வந்துட்டு பெட்காக தான் என்ன லவ் பண்ணான். என்ன பெட்டா? புரியல. அது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஜான் தெரியும் தானே மாமா? ஆ, தெரியும். அவன் வந்து என் மேலே பெட் கட்டினானா, நீ மட்டும் இந்த பொண்ணை லவ் பண்ணா கண்டிப்பா இனிமே உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், உன்னை நான் ஃப்ரீயாக விட்டுறேன்னு சொன்னானா. அதனால தான் என்ன அவன் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு அவனை ரொம்ப ரேக்கிங் பண்ணான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் என்ன ஒருத்தவங்க செமையாக ரேக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ரேக்கிங் பண்ணுறதை விட எங்கிட்ட அப்யூஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ என் ஜங்குக்கு தான் வந்தான். அவனுக்கு சண்டை போட கூட தெரியல. பட் எனக்காக எல்லார்கிட்டையும் அடி வாங்கினான். என்னால் என்ன வரையும் மறக்க முடியல. என் ஜங்குக்கு எனக்காக அவ்வளோ பிளட். நான் எனக்கு உயிரே இல்லை தெரியுமா. நான் ரொம்ப பயந்துட்டேன். எதுக்கு எனக்காக இப்படி அடி வாங்குறாருன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயமும் எனக்கு ஒரு மாதிரி லவ்வர் அரிச்சது. அதுக்கப்புறம் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். ஒரு கட்டத்தில் ஜங்குக்கு என்ன ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாரு. தினமும் அவர் தான் வீட்டில் வந்து வெட்டுறது, எனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கறது, வெளியே நிறைய எடுத்து கூட்டு போவார். அப்படிதான் நான் அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஒரு நாள் நான் அவனை ஃபோன் போட்டு வர வச்சேன். அப்போ நான் அவன்கிட்ட லவ் சொன்னான். அப்போ அவன் என்னை பார்த்து ஒரு மாதிரியே இருந்துட்டு இருந்தான். என்னாச்சு, உனக்கு என்ன பிடிக்கலையான்னு கேட்டேன். அவன் நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு சொன்னான். நானும் என்ன உண்மை அப்படின்னு கேட்டான். அப்போதான் அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். எனக்கு நான் செம்ம ஷாக்கு. அப்போ நீ உண்மையாக லவ் பண்ணலையா, வெட்டுக்காக தான் என்ன லவ் பண்ணியான்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப திட்டி சண்டை போட்டு போயிட்டான். இனிமேல் அவன் மூஞ்சில் கூட முழிக்கக்கூடாது, அவன்கிட்ட பேசவே கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் என் ஜங்குக்கு என்ன அவ்வளோ ஈஸியாக விட்டுறல. அவன் ரொம்ப சாரி கேட்டான். காலேஜில் அத்தனை பேர் முன்னாடி காலில் கூட விழுந்தான். ஆனாலும் என்னால் அவனை மடிக்க முடியல. அவன் ரொம்பவே கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் மழை செம்மையாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த மலையில எனக்காக அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தான். நான் மன்னிச்சிட மாட்டேன்னா, அவன் லவ் பண்ணன்னு கூட கேட்கல. அகெயின் என்னை மன்னிச்சிட மட்டும்தான் கேட்டான். அப்போ முடிவு பண்ணான், இந்த மாதிரி பையனை நம்ம லைஃப்ல விட்டுறவே கூடாது. ஸோ அதனால நான் ஜங்குக்கு அகெயின் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான். அப்பா கிட்ட கூட அப்படி சண்டை போட்டான். எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இந்த மாதிரி பையன்லாம் எல்லா பொண்ணுங்க லைஃப்லையும் கிடைக்கணும்ன்ட்டு நான் எப்பவும் ப்ரே பண்ணிப்பேன் அப்படின்னு தயாங்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் தயா அங்கே அந்த பெஞ்ச் மாதிரி இருக்கும், அவன் நெயில்ஸை வச்சு அப்படியே ஒரு மாதிரி கீச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அவன் நெயில் உடஞ்சி அப்படி ப்ளீடே வருது. மாமா மாமா என்னாச்சு, ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி இருந்துச்சு எங்கள் லவ் ஸ்டோரி? யா சூப்பர். ரொம்ப அழகா இருக்கு, ரொம்பவே அழகா இருக்கு. மாமா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கா மாமா? இல்லை, நீங்கள் யாரா லவ் பண்ணியிருக்கீங்களா? ஜூலிக்கு முன்னாடி, இவங்களுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் லவ்ல அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாதுல்ல. அவள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் ஒரு ஏர்போர்ட்டில் தான் மீட் பண்ணோம். அவள் பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தா. சின்ன பொண்ணா? என்ன மாமா சொல்கிறீங்க? ஆமாம், அவர் ஸ்கூல் பொண்ணு. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். பார்த்த அந்த செகண்டே நான் அவன் மேலே விழுந்துட்டேன். அவள் கண்ணு அவ்வளோ அழகாக இருக்கும். அவள் பேசுகிறப்ப அந்த வார்த்தையை கேட்கறதுக்காகவே அவள் கூட இருக்கலான்னு தோணும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவளை பார்த்த அந்த செகண்டே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன மாமா சொல்கிறீங்க? அந்த அளவுக்கு லவ் பண்ணீங்களா? ஆமாம், அந்த அளவுக்கு காதலிச்சிட்டு இருக்கேன். அப்போ ஜூலி? அது என் அம்மாக்காக பண்ணிக்கிறேன். ஏன் மாமா, அந்த பொண்ணை நீங்கள் லவ் பண்ணிக்கலாம்ல?
இல்ல, அவ ரொம்ப தூரம் போயிட்டா. புரியல. அவ ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னா அது அவளை என்னால் கண்டுபிடிக்க முடியல. பட் கண்டுபிடிச்சுனா கண்டிப்பா முதலுக்கு அதில் ஒரு வாட்டினாச்சும் அந்த பர்சன் கிட்ட சொல்லணும்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு நாள் அவகிட்ட நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயா அவங்க சும்மா தான் சொல்கிறான். ஆஃப்டர் நீங்கண்ணா ரொம்ப ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, கண்டிப்பாக அந்த பொண்ணு அன்லக்கி தான் மாமா, உங்களை மாதிரி ஒரு பையனை மிஸ் பண்ணிட்டால, கண்டிப்பாக அன்லக்கி தான். ஆமாம், அவர் ரொம்ப அன்லக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு தயாவும் சொல்கிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படிதான் அவங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. இந்த சைட் பார்த்தா ஜங்குக் நான் செம்மையாக ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துட்டு அங்கே வந்து நிற்கிறான். நான் என்ன பண்ணுறீங்க? நானா குடி கூட மாட்டேன்ற. ஜங்குக் எதுக்கு இவ்வளோ குடிச்சிருக்கா? வேணா, அவன் வீட்டில் நல்ல விஷயம் நடக்க போகுது, உனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுதான் சந்தோஷத்தில் இவ்வளோ குடிச்சிருக்கான். ஆனால் நீயும் குடிவானா அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க பிடிச்சி எடுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலி அவங்க வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுவான் தான், பட் சீக்ரெட்டாக வச்சுருக்கான். அவனுக்கு மட்டும்தான் தெரியும். வானா, எப்பவுமே நீ குடிச்சதே கிடையாது, எனக்காக ஒரு டைம் குடிவானா? இல்லை ஜங்கு, எனக்கு எதுவும் வேணாம், வா ரூம் போகலாம். நானா நீ போ, நான் என் பொண்டாடி கூட இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னனே. தயாங்க அப்படியே ஒரு மாதிரி கட்டுப்புல பார்க்குறான். அப்போ ஜங்குக் வந்துட்டு, பையன் ஜங்குக் தள்ள முதல்ல, எதுக்கு இவ்வளோ ட்ரிங்க் பண்ணியிருக்க? என்னடி? நான் ட்ரிங்க் பண்ணதே இல்லையா அவங்ககிட்ட? சொல்லு. ஜங்குக் என்ன பண்ணிட்டு இருக்கா? போ முதல்ல ரூமுக்கு போ. பொண்டாட்டி ஏன் வாடி ரூமுக்கு? நான்லாம் வரமாட்டேன், போ, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு நீங்கள் போறீங்க. ஆனால் வந்துட்டு ஜங்குக் வந்து உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு, எங்கடி போற? வாடி ரூம் போகலாம். ஜங்குக் விட்டு ஜங்குக், எனக்கு வேலை இருக்கு ஜங்குக். நடி மயிறு வேலை இருக்குன்ட்டு வா போலாம் அப்படின்ட்டு தயாங்குனோடய அவன் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். தயாங்குனா வருது கோவம், ஜங்குக்க போட்டு அடிச்சிடலாம் போலட்டு. ஆனா அவனா அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்று இருக்கான். தயாங்க வந்துட்டு, ஜங்குக் விட்றா, அதான் அவளுக்கு வேலை இருக்குன்னு சொல்றாள. அதெல்லாம் சும்மா சொல்றானா, அவளுக்கு என்னன்னா வேலை இருக்குது? பொண்டாட்டி புருஷனை பார்த்துக்காம உனக்கு என்னடி வேலை? ஜங்குக் நாளைக்கு நமக்கு கல்யாணம் தானே, விடு, நான் சீக்கிரம் போய் தூங்கணும்ல. தூங்கலாண்டி பொண்டாட்டி, அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் என் கூட இருந்துட்டு போயா. ஜங்குக் ஒன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக் அதெல்லாம் எங்க அண்ணன் கண்டுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி எடுத்து உங்களை கிஸ் பண்ணிருக்கான். தயாங்கு வருது கோவம், ஜங்குக்கு பிடிச்சி புஷ் பண்ணி விட்டுறான். அவன் கீழே விழுந்துடுறான். நான் பண்ண வலியுது. டேய் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுவியா? என்னடா பேசுறா? அவன் பொண்டாட்டினா நான் எப்பவுமே அப்படிதானே அவளை கிஸ் பண்ணுவான். இங்க பாரு ஜங்குக், ஏதோ ஒரு பொண்ணு வேணான்ட்டா விட்டுறணும், அதை விட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றதா என்ன பழக்கம் அப்படின்னு தயாங்க ரொம்ப ரியாக்ட் பண்றான். பிகாஸ் உங்களுக்கு கிஸ் பிடிக்காதான், உங்களுக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தாலே அவன் கிஸ் பண்ணாலே நீங்க திட்டுவீங்க. ஸோ அதனால தான் நீங்க ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அது தயாங்க கோவம் வந்திருக்கும். மாமா பரவாயில்ல விடுங்க, அவன் எப்பவுமே அப்படிதான். வாய மூடிட்டு. ஜங்குக் இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் அவகிட்ட இப்படி பிகேவ் பண்ணிட்டு இருந்தா உனக்கு அவ்வளவுதான், மரியாதை இருக்காது அப்படின்ட்டு தயாங் செம்மையா கத்தி விட்டு போறான். ஜங்குக் ஒண்ணுமே புரியல, அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். தயாங் அங்கிருந்து போறது ஜூலி பார்த்தோன்னே அவனா என்ன தயாங் இப்படி ரியாக்ட் பண்றான்? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க தானே, அவங்க கிஸ் பண்றதுல இவனுக்கு என்ன பிரச்சனை? என்ன அவனோட வாட்ச் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கு, ஒரு வேலை கிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறா. ஆனா ஜூலி சொல்லிக்கிறா, இல்ல அப்படி இருக்க சான்ஸ் இருக்காது, ஆனா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மாதிரி இவ திங்க் பண்ணிருக்கா. ஆஃப்டர் ஜிம்மன் நாங்கள் வந்திருப்பான். ஆக்சுவலி அவனும் பார்த்துருப்பான். டேடே இந்தரா வச்சான், என்னடா அண்ணன் இப்படி பேசிட்டு போறான்? வயனு என்னடி ஆச்சு, எதுக்குடி எங்கள் அண்ணன் இப்படி திட்டுறான்டா? ஜங்கு நீ முதல்ல உள்ளே போ, எனக்கு வேலை இருக்கு. தென் அண்ணா அவனை பார்த்து கூட்டு போங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமன் தான் அப்படி ஜங்கு கூட்டு போயிட்டு இருக்கான். ஸோ ஜிமன் கேட்குறான், டேய் ஒய்யனை கிஸ் பண்ணுறதுல உங்கள் அண்ணனுக்கு என்னடா பிரச்சனை? அதான் மச்சான் எனக்கும் தெரியல,
அவளை அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண கூடாதான். அண்ணா சொல்றதும் கரெக்டு தானே. டேய், அப்போ உன் பொண்டாட்டி ஆக போறவிடா நீ கிஸ் பண்றது என்னடா தப்பு? எனக்கு என்னமோ சரியாவே படல. அந்த டான்ஸ் அப்ப உன் ஒய்ஃபை பிடிச்சி அப்படி ஹக் பண்ணி ஆடிட்டு இருந்தாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு டிஸ்டன்ஸ் வச்சிருக்க வேண்டியதானா? டேய், தாடா உனக்கு பிரச்சனை? ஏன் அண்ணன் தானா? டேய், அண்ணனா இருந்தாலும் அது உன் ஒய்ஃப், சரியா? எதுக்கிறதாலும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இருக்காத, மயிறு மாதிரி பண்ணாத, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திட்டி விட்டு போறான். ஸோ ஜங்குக்கும் இப்போ ரூம்ல படுத்துட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கான். இப்போ தாயா இப்போ அவனோட ரூம்ல தான் இருக்கான். அப்படியே செம்ம காண்டா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். ஜங்குக்கு வந்து உங்ககிட்ட மோசமா நடந்துக்கிட்டதெல்லாம் தயாங்கன்னா பிடிக்கவே இல்லை. எப்படி அவட போய் காதலிச்ச? போய் அந்த பொறுக்கிய போய் காதலிச்சிருக்க? உனக்கு வெக்கமா இல்ல? தானடி, உங்களுக்கு இந்த மாதிரி பொறுக்கி தானே பண்றவன தானே பிடிக்கும். உங்க விருப்பம் இல்லாம தொடுறவனை தான் போய் தேடி தேடி காதலிப்பீங்க. உங்க விருப்பத்தை பூ போல மதிக்கிறவனா தூக்கி போட்டு மிதிப்பீங்கடி. இதாண்டி பொண்ணுங்க, இதாண்டி எனக்கு ஆத்திரத்தை உண்டாக்குது. உன் மேல உன் விரல் கூட படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் எங்க உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ற அவன் எங்கடி? அவன்கிட்ட போய் உன் காதல காமிச்சிட்டு இருக்க. ஏய், நீ மட்டும் எனக்கு காதலிச்சிருந்து வச்சுக்கோய, உனக்கு பிடிக்கலன்னா உன் கிட்ட கூட நான் வந்திருக்க மாட்டேன்டி. உன் கிட்ட கூட என்னால கூட தொட விட்டு இருக்க மாட்டேன்டி. ஆனா தானே பரவாயில்லடி, இருந்துட்டு போட்டோம். இன்னைக்குதான் உன தொடுறது கடைசியா இருக்கும். இன்னைக்குதான் கடைசியா இருக்கும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ட்டு பார்க்க தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங் ஒரு மாதிரி ஸ்மிக் பண்றான். ஆஃப்டர் அப்படிதான் அந்த நைட் போயிருக்கும். அப்படி கல்யாணம் ஆகுற நாளும் வந்துடுது. ஸோ இப்போ நீங்கண்ணா செம்ம அழகா ஒரு ரெட் கலர் பட்டு சாரி கட்டிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஜூலியும் தான் இங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தாயாங்கண்ணா அப்படி ஒன்று வேஷ்டி சட்டியை போட்டுட்டு இருக்கான். செம்ம கடுப்பா அந்த கண்ணாடியை பாக்குறான். இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்று சேர போறோம். யாரு நினைச்சாலும் நான் உங்க இடத்துல தாலி கட்டுறத தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு அவன் கையில அந்த ஷர்ட்டோட பட்டன் போட்டுட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இதே சைட்னா ஜங்குக்னா, டேய் மச்சான், இந்த வேஷ்டி வர நிக்க மாட்டேங்குதுடா, பேசாம பேண்ட் போட்டுருவா. டேய் மயிறு தாண்டா போடணும். டேய் என்னடா தொலைன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாக்கிட்டே கட்டிட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இந்த பக்கம் ஜாக்சன் வந்துட்டு, டேய் மச்சான் இங்க பாடுறா, இது வேற வேட்டி அவங்க விழுது, என் ஜட்டி வேற தெரியுதுடா. டேய் மயிறு, நீ எதுக்கு இதெல்லாம் கட்டுற? தான் மச்சான், எல்லாம் பண்ணுங்க அப்சாரியில வந்திருக்காளுங்க, நம்மளும் கொஞ்சம் கம்பெனி கொடுக்க வேண்டியது தானே. இவன் ஒருத்தான் இவன் அலும்பு தாங்க முடியல. அம்மா ஜிமினு, நீ ஒரு மாதிரியாவே இருக்கிறா, என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லடா, நல்லா தான் இருக்க. சரி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், நீ கோச்சக்கூடாது. என்ன சொல்லு. உங்க அண்ணா உன் தனியா கூப்பிட்டா போகாத. ஏன் எதுக்கு போகக்கூடாதுன்ற? ஏய் சொல்றத கேளு மயிறு, கத்தாத. இல்லடா, போகாதனா போகாத. ஏன்டா போகாதன்னு சொல்ற? என் அண்ணன் தானே கூப்பிடுறான், இடமா ஜான் கூப்பிடுற மாதிரி பேசுறா. அவனே பரவாயில்லடா அப்படின்னு மாதிரிதான் ஜிம்மன் சொல்றான். டேய் என்னாச்சு மயிறு? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், 2 நாளா மூஞ்சே சரியில்லை. டேய் சொல்லு, என்னாச்சு உனக்கு? டேய் ஒன்றும் இல்லை, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். டேய் சொல்லுடா மயிறு, அதான் சொல்றல்ல, அப்புறம் பேசிக்கலாம், ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வெளியே வந்துடுறான். இந்த பக்கம் அப்ப தயாவும் அப்படியே வெளியே வந்திருப்பான். அப்ப தயாங் ஜிம்மனை பார்த்து அப்படியே ஒரு ஸ்மைல் பண்றான். ஆனா ஜிம்மன்னா திரும்ப சிரிக்கவே இல்லை, அப்படியே போறான். அவனுக்குன்னா ஒன்றும் புரியல. அம்மா இவனுக்கு என்னாச்சு? இப்போ நான் சிரிச்சதுக்கு சிரிக்காமலே போறான். ஒருவேளை நம்மளை பத்தி எதனா கண்டுபிடிச்சிட்டானா? இருக்கக்கூடாது. சரி தம்பி, அடுத்தது உன்னை போடுற வேண்டிதான் அப்படின்னு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இதே சைடு நீங்க ஜூலியும் அப்படியே ரெடி ஆயிட்டு இப்போ மணமடைக்கு தான் வர்றீங்க. ஸோ 2 பேருமே இப்போ மணமடையில தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. தென் இப்போ தயாங் அப்படியே அந்த மணமடைக்கு வரான். பார்த்தா ஜங்குக்கு காணும். அப்போ தயாங்கோட அம்மா வந்துட்டு, ஜங்குக்குங்க? ஜங்குக்கா? வரலையா இன்னும்? இல்லை அவன் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு மாறாங்க. இந்த பக்கம் ஜிம்மன் வந்துட்டு, மா அவன் என்கிட்ட கிளம்பிட்டுதாம்மா சொன்னான், இன்னுமா வரல? இல்லையடா வரலையே,
முகூர்த்தத்துக்கு வேற டைம் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உங்களுக்கு இன்னும் விஷயம் தெரிய வரல. நீங்க அப்படியே சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சயாங் மட்டும் தான் வந்திருக்காரு. ஒண்ணுமே புரியல. நீங்க அப்படியே எந்திரிக்கிறீங்க. உங்க அப்பா வந்துட்டு, வயன் மணமடல உட்காந்துட்டு எந்திரிக்க கூடாது, நீ உட்காரு, அப்பா போய் பேசுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எந்திரிச்சு பேச வராரு. என்னாச்சு, மாப்பிள்ள வரலையா இன்னும்? இல்ல அங்கிள், அவன் அப்படியே கிளம்பிட்டேன்னு தான் சொன்னான், பட் இன்னும் வரல போல அப்படின்னு சொல்லிட்டு தயங்க சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் சுமன் வந்துட்டு, அண்ணா ஜங்குக் எங்கண்ணா? டேய் என்னடா என்கிட்ட கேட்குற? அதான் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். விளையாடாதீங்க, ஜங்குக் எங்க? டேய் நான் தான் தெரிலன்னு சொல்கிறேனடா. நான் விளையாடாதீங்கண்ணா. ஜங்குக் என்ன பண்ணீங்க? டே சுமன், ஆனால் விளையாடாதீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் தான் ஜங்குக் எதாவது பண்ணியிருக்கீங்க. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? நான் எதுக்குடா? நீங்கள் யாரு, எப்படிப்பட்டவர் எல்லாம் எனக்கு தெரியும்ண்ணா அப்படின்னு சொல்கிறப்பா ஜங்குக்கோடமா வந்துட்டு, டேய் என்னடா பேசிட்டு இருக்க தயங்க பற்றி? பாரு சிமன், என்னதான் என் பையன் மாதிரி இருந்தாலும் அதுக்காக என் பையனை பற்றி பேசுறதுக்குலாம் சும்மா இருக்க மாட்டேன். உங்களுக்கு ஒன்றும் புரியாதுமா. தயாங்க ஒன்றும் டபுள் கேம் விளையாடிட்டு இருக்கான். டேய் என்னடா சொல்ற? ஜங்குக்கு அவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்கம்மா. டேய் தயாங்க எதுக்கு அப்படி பண்ண போறான் தெரியலையே, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. ஜங்குக்கு எங்கண்ணா? நான் என் ஃப்ரெண்டுக்கு எதனா ஆச்சுன்னா சும்மா இருக்க மாட்டேனா. ஜங்குக்கு எங்கண்ணா? டேய் அவன் என் தம்பிடா, நான் எதுக்குடா அவனை எதை பண்ண போறேன்? நானை நம்ப மாட்டேன்னா. நீ தானே ஜானை வச்சு அடிக்க வச்சிருக்க. எனக்கு உண்மை தெரியும்ண்ணா, எனக்கு தெரியும் நீ தான் பண்ணியிருக்க. இந்த எச்சனா எல்லாத்தையும் என்று சொல்லிட்டான். என்ன அடிக்காத. தென் டேய் என்ன வளரிட்டு இருக்க? நான் எதுக்கு அப்படி பண்ண சொல்ல போறேன்? நான் நடிக்காதண்ணா, எனக்கு எல்லாம் தெரியும். நீ அவனுக்கு பணம் கொடுத்தது எல்லாமே எனக்கு தெரியும். டேய் ஓரா பேசாத. அதான் இல்லைன்றல அப்படின்னு சொல்றப்பா உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கண்ணது டியூஸ் வந்துட்டே இருக்கு. இந்த பக்கம் ஜூலி வந்துட்டு, சிமன் என்ன பேசிட்டு இருக்க நீ? உங்களுக்கு எதுவும் தெரியாத நீ? தயவங்கன்னா டபுள் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட நல்ல ஒரு மாதிரி இருந்துக்கிட்டு ஜங்குக்கு கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. என்ன? அப்படிலாம் கிடையாது, நீ என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் தயங்க விட்டு, நான் காசு கொடுத்தனா உனக்கு எவன்டா சொன்னா? யாரு சொல்லும்? என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணி டிரான்ஸ்ஃபர் ஆன ப்ரூஃபை காமிக்கிறான். அப்போ தயம் வந்துட்டு, டேய் நான் உனக்கு காசு கொடுக்கல அவனுக்கு. நான் அடிக்காதீங்க, இது உங்க அக்கௌண்ட் தானே? டேய் என் அக்கௌண்ட் தான். உடனே என் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு 3 மாசத்துக்கு முன்னாடி, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனும் சொல்லிட்டு இருக்கான். தென் தயங்கோட பிஏ வந்துட்டு, ஆமாம் தயங்க சொல்கிற அக்கௌண்ட் எப்போவே ஹேக் ஆயிடுச்சு, இந்த மாதிரி தான் அவருக்கு தெரியாமல் நிறைய காசு எடுத்துட்டு இருக்காங்க, மேபி அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு அவரு சொல்கிறாங்க. ஆனால் சுமண்ணா நான் நம்ப மாட்டேன். நான் நீங்கள் நடிக்கிறீங்க, சங்குக்க விட்டுருங்கண்ணா. நான் அவன் பாவண்ணா, அவன் உங்களை அண்ணா அண்ணான்னு ஊறிக்கிட்டு இருக்காங்கண்ணா. தயவு செஞ்சு நீங்கள் எப்படி அவனை பண்ணீங்கன்னு தெரிஞ்சு அவன் உடஞ்சிருவானா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் ஜாக்ஸ் வந்துட்டு டே சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் பார்த்தா இந்த பக்கம் தயாவுக்கு வருது கோவம். ஜிமின் அடிக்கிற மாதிரி வந்துடுறான். ஸோ அவங்க அப்பா வந்து பிடிச்சிட்டு, தயாங் என்ன பண்ணிட்டு இருக்கா பா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், தேவையில்லாம பேசிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காண்டாயிட்டான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே சவுண்டு செம்ம சண்டையாக ஆரம்பிக்குது. அப்போ திடீர்னு ஒரு வாய்ஸ், நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. திரும்பி பார்த்தா ஜங்குக் தான். அவனா செம்மையா அட்டிப்பட்டு வந்திருக்கான். ஜிமன் மாட்டு, என் மச்சான் உனக்கு என்ன ஆச்சு? டேய் எனக்கு எதுவும் இல்லை, லைட்டாக கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டேய் என்னடா சொல்ற, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுடா மச்சான். என்னாச்சு உனக்கு? ஏன் கத்திட்டு இருக்கா? மா அண்ணன் பற்றி என்ன பேசிட்டு இருக்க நீனு? டேய் அவங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன் வீட்டிலே, உன்னை சொல்ல முடியல. உன்னை அடிக்க வச்சது யார் தெரியுமா? டேய் என்ன வளர்ற? நான் ஒன்றும் வளரல மச்சான். ஜான் கிட்ட பணம் கொடுத்து உங்க அண்ணன் தானே அவனை அடிக்க சொல்லியிருக்கான். டேய் மயிறு மாதிரி பேசாத, ஏன்னா அப்படி பண்ண மாட்டான். டேய் மச்சான் நீ நம்பாதடா, அவன் நல்லவன் இல்லடா. டேய் வாயை ஒட்டச்சிருவேன், ஃப்ரெண்டுலாம் பார்க்க மாட்டேன். இங்கே பாடுறா, என் அண்ணனை பற்றி பேச உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. என் மச்சான் நான் போய் சொல்லணுடாடா,
சொல்லுடா, நான் போய் சொல்லுவேனா? இங்க பாரு ஜெமன், என் அண்ணன் விஷயத்துல நான் யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன். இங்க பாரு, போய் சொல்லாத. டேய் மச்சான், என்ன நம்புடா. உன் அண்ணன் நல்லவன் கிடையாதுடா. அவன் உன்கிட்ட ஏதோ எதிர்பார்க்கறான்டா. அதனால தான்டா உன்னை கொல்ல பாக்குறான். டேய், என்கிட்ட என்னடா இருக்கு? எல்லாம் அவன் போட்டதுதான். என்கிட்ட அவன் எதிர்பார்க்க போறான் அப்படின்னு சொல்றப்ப அவன் திரும்பி அப்படியே உங்களை பாக்குறான். அப்ப ஜங்கு கொண்டு, டேய் எதுக்கும் என்ன பார்த்த? உங்க அண்ணனுக்கு வயன் தான் தேவைப்படுறா. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், நீ தான் தடையா இருக்க. அதனால தான் அவனை கொல்ல நினைக்கிறேன். என்ன? சீ, வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மனோட ஷர்ட்டை பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்கான். செம்மையா அடிக்கிறான். ஜாக்சன் வந்துட்டு தடுக்கிறான். ஆனா வந்துட்டு இது கேட்கவே மாட்டேன்றான். செம்மாடி அடிக்கிறான் ஜிம்மனை போட்டு. ஆனா ஜிம்மனா, மச்சானி என்ன அடிக்க கூட செஞ்சுக்கூடா. ஆனா உன் நம்பாத, உன் அண்ணனை நம்பாதடா. இங்க பாரு ஜிம்மன், வெளியே போ. டே வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்ப ஜிம்மன்னா, அச்சா நான் போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணிட்டே இருக்கான். அப்ப செக்யூரிட்டிலாம் வந்துடுறாங்க. வெளியே போய் இழுத்து தள்ளுங்க அப்படின்னு ஜங்குக்கு சொல்லிட்டு அப்படியே நிக்கிறான். இந்த பக்கம் நீங்கண்ணா ஜங்கு ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்க கையை பிடிச்சி கூட்டு போறான். இந்த பக்கம் தயாங்கண்ணா எப்படி உயிர் பொழைச்சான்? செத்துருப்பான்னு நினைச்சேன். ஒரு டைம் நீ மிஸ் ஆகிட்டே இருக்க ஜங்குக் அப்படின்னு தான் இருக்கு. பக்கம் ஜங்குக்ண்ணா, நான் முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது வாங்க. ஆனா ஜிம்மண்ணா, டேய் ஜங்குக் நம்பாதடா, அவன் நல்லவன்லடா, அவன் பாம்புடா. டேய் ஜங்குக் நம்பாதடா அவங்க அண்ணனா அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கான். இந்த பக்கம் ஜாக்சன் அப்படியே பின்னாடி வந்துட்டே இருக்கான். ஆஃப்டர்வர்ஸ் இப்போ ஜங்குக் அப்படியே உங்க பக்கத்துல மண்டையில உட்காரான். தயாங்குனா செம்ம காண்டாகுது. அப்படியே தான் பார்த்துட்டே இருக்கான். ஸோ இப்போ தாலி அப்படியே ஆசீர்வாதம் பண்ணிட்டு இப்போ ஜங்கு கூட கையில கொடுக்குறாங்க. அதே மாதிரி தயாங் கையிலே தாலி கொடுக்குறாங்க. தயாங் அப்படியே தான் பார்க்குறான். ஸோ ஐயரும் இப்போ கெட்டி மேலம் சொல்கிறாரு. ஸோ எல்லாரும் அச்சதை தூவுறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே உங்கள் கழுத்தில் தாலி கட்டுறான். ஸோ அதே மாதிரி தயாங்கும் ஜூலியோட கழுத்தில் தாலி கட்டுறான். விருப்பமே இல்லாமல், இந்த தாலி ஒன்று உனக்கு நான் விருப்பப்பட்டு கட்டலடி. இந்த தாலி ரொம்ப நாள் உன் கழுத்தில் இருக்க போகிறதில்ல. ஏன்னா அது என் வயனோட கழுத்தில் தான் இருக்க போகுது. என்ன வயன், நம்ம 2 பேரும் அகெயின் ஒரு டைம் கல்யாணம் பண்ணிக்கலான்னா அப்படின்னு தான் பேசுகிறான். ஓகேடா மிஸ், இதோட இந்த பார்ட் 4 பார்ட் 5 தெரியல முடிச்சுக்கிறேன். ஸோ சீக்கிரம் ஃபைனல் பார்ட் போட்டுறேன். தென் இதுதான் செமி ஃபைனல். ஸோ ஃபைனல் வந்துடும். எனிவேஸ் ஹாப்பியாக இருங்க. ஐ திங்க் அடுத்ததில் கொஞ்சம் ட்விஸ்ட்டு வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. பை 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 பாய்.